கருணையா எங்கெங்கிருந்து எவர் எவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. எவன் எங்கெங்க இருந்து என்னென்ன கேட்கிறானோ அவனுக்கு அங்கங்க இருந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறார். கொடுக்கறாரா இல்லையா? கையை கொடுத்ததவன், காலை கொடுத்ததவன், மூச்சை கொடுத்ததவன், உங்களுக்கு வருமானத்தை கொடுத்ததவன். நான் தானே தம்பி உழைச்சேன்னா, உழைக்கும் போது கை கால் இழுத்துக்குச்சுன்னா எங்க இருந்து உழைப்பீங்க? அப்ப அந்த சுகத்தை கொடுத்தவன் அவன். எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்கறான்றப்ப அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் பெருமை அவன் எதிர்பார்க்கல. நீ உணரு, நீன்ற ஒன்னே இல்லைன்ற அவன் விருப்பப்படுறான். அப்படி அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இறைவா இறைவா நீ தான் இதை செய்ய வைக்கிற, நீதான் இதை பேச வைக்க. இறைவனின் புகழறிந்து செயல்பட வேண்டும், இறைவனின் பொருள் அறிந்து செயல்பட வேண்டும். இறைவனின் பெருமையை நினைச்சு 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 ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த பாவமும் உங்களை சேராது, அந்த புண்ணியமும் உங்களை சேராது. நான்ற தன்மையில பண்ணும்போது எனக்கு வேணும், எனக்கு அவசியம், திருடணும், வைக்கணும், என்னை சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லி போகுமே தவிர, இறைவன் என்று சொல்லும் போது உங்களால் தப்பு பண்ணவே முடியாது. நீங்க பண்ண மொத்த தப்பு காரணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கீங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், நல்ல நீங்க அழகா இருக்கலாம், நல்ல கார்ல வரலாம், நல்ல வீடு வச்சிருக்கலாம், நல்ல பிசினஸ் பண்ணலாம், நல்ல குழந்தைகள் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் நீங்க இன்னும் மனவேதனையில தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மன நிம்மதி யாருக்கும் வந்துடாது. எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. நமக்கு இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? நன்றி உணர்வோடு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாம் கரெக்டா தாண்டா நடந்துட்டு இருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. அது பேர் நன்றி சொல்றது கிடையாது. நன்றி சொன்னா மட்டும் உங்களுக்குள்ள நல்லது நடந்துறாது. உணரணும். எதை உணரணும்? எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கும் உணர்ந்தீங்கன்னா தான் முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பாடி மெக்கானிசம் இறையாக மாறும். திஸ் இஸ் கால்ட் ஆல்கெமிக்கல் ப்ராசஸ்.